ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிஎஸ்சில் ரேங்க் புஷ் தான் பண்ண போகிறோம். சிஎஸ்சில் ரேங்க் புஷ் பண்ணுறட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் வந்துட்டேன். மேட்ச் வந்தப்பறம் என்னன்னு தெரில, திடீர்னு நெட்டு கிடைக்கிற போகிற வெளியே தள்ளி விட்டுரும். சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு மேட்ச்சுக்கு போவேன். இன்னொரு மேட்ச்சு போகிறப்ப என்ன ஆகிடும்னா, இந்த மேட்ச்சு கரெக்டாக உள்ளார போயிடும். சரின்ட்டு எப்போயும் அவனுக்கு கொடுக்குற கான்ட்ராவை எடுத்துன்னு நானும் சரி போவோன்ட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். மேலே 5 செகண்டு 4 3ன்னு காமிச்சு இருந்தது. சரி பொறுமையாக போவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கப்போ டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். சரி போவோம், எனிமே அடிக்கலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல மேலே ஏறிடுவேன். மேலே ஏறிட்டு சரி எந்த எனிமையும் வர அப்படின்னு சைடில் பார்த்தா ஒருத்தன் ஓடி வந்துட்டுருப்பான். சரி டக்குன்னு போயிட்டு ஹெட்டில் அடிச்சிருவோம் அப்படின்னு நானும் சரிங்கன்னு எடுத்துன்னு போனால் இவன் நல்லா எனக்கு டேமேஜ் கொடுத்து அடிச்சு விட்ருவான். அடிச்சு விட்டு நான் நாக் பண்ணலான்னு பார்க்குறப்ப என் டீம்மேட் வந்துட்டு நல்லா ஓசிக்கு அடிப்பான். ஓசிக்கு போயில அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி பொறுமையாக உட்காந்து மெடிக்கிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தன் இங்கேருந்து அடிச்சிருவான். சரி கேரக்டரை யூஸ் பண்ணி ஹெல்த்து போட்டுடலாம், ஹெல்த்து போட்டுட்டு அப்புறம் போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல ஜன்னலில் இருக்கான்னு பார்க்குறேன். இந்த சைடில் ஜன்னலில் வந்துடுவான். சரி அடிச்சிருவோம் அப்படின்னு பார்க்குறப்ப கரெக்டாக அந்த சைடில் இன்னொருத்தர் வந்துடுவான். சரி இவனே தான் அடிப்போம் அப்படின்னு பார்க்குறப்ப அவன் இது பின்னாடி போய் சரி கவர் எடுத்துப்பான். கவர் எடுத்துகிட்ட உடனே ஒரு டேமேஜ் கொடுப்பான், செம்மையாக போயிடும். சரி இந்த நாக்காக அடிச்சிடலான்னு பார்த்தா இன்னொரு டீம் மட்டும் அடிச்சிடுவான். ஏன்டா நீங்கள் ஒரு படுத்துறீங்க, நான் அடிக்கிறதே ஒரு 2-3 கில்லு அதையும் அடிச்சிடுறீங்களேடா அப்படின்னு சொன்னால் கண்டபடி திட்டுவானுங்க. அது மட்டும் நான் இங்கே மோட் பண்ணி வச்சுருவேன். நான் மட்டும் அது மட்டும் பேசவே மாட்டேன், ஓகேவா? இப்போது நான் இங்கே மேலே ஏறிட்டு இருக்கும்போது எவனோ எங்கேருந்து அடிப்பான், எங்கேருந்து அடிக்கிறான்ட்டு மறுபடியும் இன்னொரு மெடிக்கிட்ட போட்டு போவேன். எங்கே நிற்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ மேலே ஒருத்தன் ஏற வருவான். க்ளோவால் போட்டேன், கீழே விழுந்துருவான். கீழே விழுந்துட்டான். சரி கீழே வந்துட்டான், இப்போ வந்துட்டு நம்ம அடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே கீழே யாரோ நம்ம டீம்மேட் வந்துட்டு யாரோட ஃபைட் போட்டிருப்பாரு. யாருன்னு பார்த்தா ஒருத்தன் கொண்டு வச்சுருப்பாரு. சரி இன்னொருத்தன் எங்கே இருப்பான் அப்படின்னு இந்த சைடு குதிக்கலான்னு போவேன். சரி வேணாம், இங்கே சுற்றிட்டு இருக்கானா அப்படின்னு 3 சைடும் பார்ப்பேன். 3 சைடும் காணாமல் போயிடுவான். பார்த்தா இங்கே இருப்பான். சரி பின்னாடி குதிச்சு அடிச்சிருவோம் அப்படின்ட்டு அப்படியே போய் பின்னாடி குதிப்பேன். பின்னாடி குதிச்சா கரெக்டாக என்னை பார்த்துருவான். சரி ஏதாவது அடிச்சிருவோன்னு அடிக்கிறப்ப கரெக்டாக கில்லு வந்துடும். இதையாவது அடித்தோமே அப்படின்னு சும்மா ஜாலியாக நின்றுட்டுருப்பேன். நின்று முடிச்சுட்டு சரி அடுத்த மேட்ச் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், அடுத்த மேட்ச்சில் வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த மேட்ச்சில் வந்துட்டு நான் வந்துட்டு பேராஃபுல் கன் எடுத்துருவேன். சரி பேராஃபுல் எடுத்து நல்லா இது பண்ணுவோம் அப்படின்ட்டு சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கமெண்ட்டு தெரியாமல்